ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சாmayal. இன்றைக்கி நம்ம ரின்சாmayal சேனலில் டீ கடை இனிப்பு போண்டா செய்கிறதுக்கு 1 கப் மாவு இருந்தால் போதுங்க. உள்ளுக்குள்ளே பஞ்சு மாதிரி இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி இது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 10-15 நிமிஷத்துலேயே இந்த இனிப்பு போண்டாவை சட்டுன்னு செஞ்சிடலாம். உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான இந்த இனிப்பு போண்டா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ரின்சாmayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். போண்டா செய்கிறதுக்காக 1 கப் அளவு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். எந்த கப்பில் மாவுலேருந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சிக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். 1/4 கப் அளவு தயிர், 2 பிஞ்சளவு பேக்கிங் சோடா. இது கூட நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதை மாவு கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் மாவில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கணும். தயிர் சேர்த்துருக்கனால அதிகமாக தண்ணி தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை இட்லி மாவு மாதிரி கொழப்பாக பிசைஞ்சுக்கணும். மாவை நல்லா நைஸாக பிசைஞ்சுக்கணும். சின்ன சின்ன உருண்டைகள் இருக்க மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நல்லா நைஸாக எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கோங்க. உருண்டையாக உருட்டி போடும்போது மாவு ஈஸியாக கீழே விழுகணும். இதே மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கலந்து வச்சுருக்க மாவை 10-20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடணும். பேக்கிங் சோடா சேர்த்துட்டு உடனேவும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா 20 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சதுக்கு அப்புறமா செய்யும்போது மாவு நல்லா ஊறிடும். போண்டாவும் நமக்கு நல்லா வரும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து எண்ணெயில் போட்டுறணும். இந்த மாதிரி போடும்போது ஈஸியாக இருக்கும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். ஸ்வீட் போண்டா உங்களுக்கு எந்தளவு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவல்லி எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கோங்க. எண்ணெயில் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நல்லா நுர வரும். அப்பப்போ நல்லா திருப்பி விட்டுறணும். அப்போ தான் ஒரே மாதிரி வேகும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும். உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். 2 போண்டாவாக தான் நான் பொரிச்செடுக்கிறேன். கடாய்க்கு தகுந்த மாதிரி 2 அல்லது 3 கூட போட்டு பொரிச்செடுத்துக்கலாம். கலர் லைட்டாக மாறிடுச்சு. நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு டீ கடை ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீதம் இருக்க எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்துக்கலாம். இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான ஸ்வீட் போண்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி போண்டாவை 10-15 நிமிஷத்தில் சட்டுன்னு வீட்டில் செஞ்சிடலாம். தயிர் சேர்க்கும் போது டீ கடையில் வாங்கி சாப்பிட்றது மாதிரி டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மைதா மாவில் தான் இந்த போண்டாவை செஞ்சுருக்கேன். விருப்பப்பட்டால் மைதா மாவில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா கோதுமை மாவில் கூட இந்த போண்டாவை செய்யலாம். வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான போண்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ளுக்குள்ளே பஞ்சு மாதிரி மைதா போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு. 2-3 போண்டா கூட சாப்பிட்றலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியான ஸ்நாக் ரெசிபியான இனிப்பு போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரின்சாmayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.